இது என்ன ஸ்கூட்டி பப்பு கார்பரேட்ரு. இது சர்வீஸு, வாட்டர் சர்வீஸ், இது பெட்ரோல் சர்வீஸ் பண்ணுறேன். கார்பரேட் க்ளீன் பண்ணுறேன். இந்த ஸ்டெட்டு இருக்குது தெரியுமா, இந்த பக்கம் என்ன செய்யணும், இந்த மாதிரி டெஸ்டரை வச்சு இந்த மாதிரி நல்லா சுகண்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல திட்டாக இருக்கும், நல்லா சுகண்டி விட்டுருங்க. ஆல்ரெடி சுகண்டி விட்டுட்டேன், ஏன்னா ப்ரெஸ்ஸை வச்சு இந்த இடத்த க்ளீன் பண்ண முடியாது. ஆமாம், இந்த பக்கம் உள்ளதை ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணலாம். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ரெஸ்ஸை வச்சு வெளியில் க்ளீன் பண்ணிக்கணும். பெட்ரோல் வச்சு, வெறும் பெட்ரோல் வச்சு ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கார்பரேட்டரை பிடிக்கணும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு வெளியில் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு தான் கார்பரேட்டரை ஃபுல்லாக பிடிக்கணும். க்ளீன் பண்ணாமல் பிடிக்கக்கூடாது. அப்போ வெளியில் உள்ள அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே போயிடும். இந்த இடத்த நல்லா க்ளீன், ட்ரெஸ்ஸையும் போடணும், நல்லா இதையும் போட்டு விரலையும் போட்டு தேய்க்கணும். இந்த கொஞ்சம் எடுக்க பற்றியில் கருப்பு பற்றியில் கொஞ்சம் இருக்கு. அதில் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு பிடிங்க. எல்லாம் சுத்தமாக வெளிப்பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு சாஞ்சட்டியில் உள்ள பழைய பெட்ரோலை கீழே ஊற்றிட்டு சட்டியை நல்லா தொடச்சி சுத்தமாக இருங்க. இதுக்கப்புறம் தான் பிரிக்கணும். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்பகுதியை பிரிக்கணும். ஏன்னா வெளிப்பக்கம் க்ளீன் பண்ணாமல் உள்பகுதியை பிரிச்சிங்கன்னா வெளிப்பகுதியில் உள்ள அந்த மண் தூசி உள்ளே போக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, கப்பை கட்டியாச்சு. இந்த ஃப்ளோட் நீடில் உருவினா வந்துடும். சாச்சி விட்டு உருவினீங்கன்னா அந்த தட்டுனா கூட வந்துடும். சும்மா கையிலே எடுத்து போடுறத என்ன இருக்கா. அதுக்கப்புறம் ஜெட்டு எட்டை கட்ட திருப்பி வேணும். ஜெட்டை கழட்டுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டிரைவர் நல்லா துடைச்சிக்கிறோம். ஏன்னா அது முனையில் எது இருந்துச்சுன்னா அந்த ஓட்டையில் ஒட்டிக்கிறோம். அதை கழட்டியாச்சு. இந்த ஜெட்டை கழட்ட RL ஸ்பானர் போதும். அடுத்து சோக்கு. அடுத்து சோக்கு கலட்டுன மாதிரியே மாற்றிக்கணும். அவ்வளோதான். ஆமாம், அடுத்ததில் என்ன கட்டணும்னா ஏர் ஸ்க்ரூ எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு கட்டணும். கணக்கு வச்சுக்கோங்க. எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு தான் கட்டணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா அந்தந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி பெட்ரோலை விடணும். இருந்துச்சுன்னா உள்ளே வந்து அடப்பு இருந்துச்சுன்னா வெளியில் வந்து ஜெட்டு ஓட்டை விட்டுட்டு ஒரு ட்ரிப் நல்லா எல்லாத்துலேயும் ப்ரெஸ்ஸை நல்லா உள்ளே விட்டு தேய்ச்சி விட்டுறணும். நல்லா மாவாட்டினாப்புல மாவை கிண்டினாப்புல நல்லா இருங்கணும். உள்ளதான் கழிவு தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. இது நரம்பு ப்ரெஸ்ஸு, அதனால்
நல்லா தரமாக இருக்கும். திருச்சியில் வாங்கினேன், வாங்கி பல வருஷமாச்சு. நான் அந்த புஷ் இருக்குது, மறுபடியும் விட்டேன் அந்த மாதிரி அந்தந்த ஹோல்ஸில். அந்த ஹோல்ஸ் அந்த மாதிரி இப்போ எல்லாம் விட்டு எடுத்துட்டோமா. ஓகே, இப்போ அப்படி அப்படியே கிளீன் பண்ணி மாட்டுறதான். இந்த ஜெட்டை மாட்டையில் இல்லை ஏர் பிடிச்சி மாட்டணும். இந்த ஜெட்டு ஏர் பிடிச்சி மாட்டுங்க. இந்த இடத்துல இந்த கார்பரேட்ரு பெட்ரோல் டியூப் மாட்டுற இடத்துல ஏர் பிடிக்கணும். இந்த சைக்கிளில் பிடிப்போம்ல அந்த இது கரெக்டாக யூஸ் ஆகும். இல்லை ஏர் கன்று வச்சுருந்தாலும் நீங்கள் பிடிச்சி மாட்டுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் அப்படி போய் கிளீன் பண்ணி மாட்டுறது தான். ஏன் கிளீன் பண்ணி மாட்டுறதுன்னு சொன்னால் நேரம் அதிகமாக போயிடுச்சு. இங்கே ரொம்ப நேரம் வீடியோ ஆளில் வச்சுருந்தா உங்களுக்கு பார்க்க சிரமமாக இருக்கும், நேரம் அதிகமாக இருக்கும். அதனால எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கலட்டின மாதிரியே மாட்ட போகிறேன், அவ்வளோதான். நல்லா இது இந்த ஜெட்டு நல்லா ஏர் பிடிச்சி மாட்டணும், 2 ஜெட்டையும். அப்புறம் என்னன்னாக்க இந்த பெட்ரோல் டியூப் மாட்டுற இடத்துல நல்லா ஏர் பிடிக்கணும். அப்போ தான் வந்து இந்த பெட்ரோல் நீடில் உட்கார இடத்துல ஏதாவது பிசு இருந்தால் வெளியில் வந்து விழுந்துடும், ஓவர்ஃபுல் ஆகாது. ஓகே, இதோட கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுற அந்த வேலைகள் முடிஞ்சிச்சு.